விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். யோகம் பெற்ற செவ்வாய் பகவான் அவரோடு சுக்கிர பகவான் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 25/2/2024 முதல் 2/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி இந்த வாரத்தில் முதல் கிரக நிலைகள். கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அவரோடு சுக்கிர பகவானும், அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவான், புத பகவான், சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவானும், ஜீவனஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். பொதுவாக அந்த வாரத்தில் சந்திராசமமோ வேதையோ இல்லாமல் இருந்தால் நல்லது. அதன்படி உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் இல்லை. அது இந்த வாரம் சிறந்த வாரம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது 25/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியும், நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய அருமையான நாள். அடுத்து திங்கட்கிழமை 26/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு தேய்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதியும், நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது இந்த வாரத்தில் முதல்ல முகூர்த்த நாள் திங்கட்கிழமைக்கு ஆரம்பிக்குது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 27/2/2024 செவ்வாய்க்கிழமைக்கு திதி தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும், ஹஸ்த நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய ஒரு நல்ல அருமையான நாள் தான். ஆனால் அந்த நாள் கரி நாளாக வருகிறது. அடுத்து புதன்கிழமை, அதாவது 28/2/2024 திதி தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமைக்கு. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 29/2/2024 தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய நாள். அன்னைக்கு அமிர்த யோகம் கூடிய நாள் தான் அன்னைக்கு கரி நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலத்தில் மார்ச் மாதம் துவங்குகிறது மாதப்பரப்பு. 1/3/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் விசாக நட்சத்திரமும் சுப முகூர்த்தமும் கூடிய அருமையான நாள். அதாவது இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை 2/3/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியும் 11 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரமும் வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல யோகம். செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பார்ப்பது அதை விட யோகம். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோக பலங்கள் கிடைக்கும். தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகுவதற்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட நபர்களால் உங்களுக்கு லாபங்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சுமூகமான வாரம். முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி நல்ல பலன்களும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத வரவுகள், அதாவது தேவையில்லாத வரவுகள்னால் கடன் வாங்கி முதலீடுகள் செய்கிறது அல்லது கூட்டாளிகளை நம்பி சில விஷயங்கள் செய்கிறது, இவற்றை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சற்று சிரமத்தை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வேலைப்பளு சற்று ஜாஸ்தியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது கூட சில வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான வாரமாகவே உத்தியோகஸ்தர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நடந்தீங்கனால் அது லாபமாக உங்களுக்கு அமையும். ஒன்று.
ரெண்டாவது உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. ஏன்னா பதட்டமடைதல், தேவையில்லாமல் வந்து ஏதாவது டென்ஷன் ஆகிறது, தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல், இவற்றையெல்லாம் தவிர்த்தால் இந்த வாரம் அற்புதமான வாரமாக உடல் நலத்தில் நல்லாயிருக்கு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கடகராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த வாரம் சுப யோகத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் துவக்க நாள்னு சொல்லக்கூடிய அந்த திங்கட்கிழமை அன்னைக்கே வந்து உங்களுக்கு சுபமுகூர்த்த நாளாகவும், இந்த வாரத்தில் இறுதி நாளில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமையக்கூடிய வாய்ப்புனால இந்த வாரம் அருமையான பலன்களை உங்களுக்கு சுபமுகூர்த்த பலன்களை நிறைய கொடுக்கும். அதுபோக பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா முதல்ல வந்து மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, மாணவ செல்வங்களையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. தேவையில்லாமல் இந்த டென்ஷன் ஆகி பிற மாணவர்களோட சக மாணவர்களோடு சண்டை போடுறதுக்கோ அல்லது ஆசிரியர் மாணவருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கோ இந்த வாரம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. அடுத்து பெண்களுக்கு எல்லா யோகமும் லாபமும் அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பார்க்குற பார்வைக்கே ஒரு பெரிய பவர் உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படும். முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்தல் என்பது அவரோ நீங்களோ செய்தால் இன்னும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுபமுகூர்த்த இடங்களுக்கு போகிறதுக்கு கணவன் மனைவி இருவரும் இணைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் கடகராசி அன்பு பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம். எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்த பலன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப யோகங்களும், அதே மாதிரி புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திரபாக்கியத்துக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி உறவுகளாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு கூட்டு தொழிலுக்காக யாராவது ஒரு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சில நேரங்களில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கணவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையோ அல்லது கணவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையோ கூட இந்த வாரத்தில் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலுங்க. டென்ஷன் ஆகாமல் மட்டும் இந்த வாரத்தில் இருங்க. அருமையான யோக பலன்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதான் முக்கியமானது. ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே விசேஷங்கள் நிறையா இருக்கிறது. முதல்ல சங்கடகர சதுர்த்தி வருகிறது புதன்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் அகன்று விடும். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி வருகிறது. இந்த பஞ்சமி திதியில் வாராகியம்மனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக சஷ்டி திதியில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானையும் அன்னைக்கு விசாக நட்சத்திரம் வேறு வர்றதுனால அந்த விநாயக முருகப்பெருமானை அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா நன்மையும் யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சப்தமி திதியில் கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சகல நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இனிய நல்வாழ்த்துக்கள்.